கண்டிப்பா ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்களேன். இப்ப கோச்சாவோ சரி, இல்ல மெயினா ஸ்கூல்ல பிசிக்கல் டைரக்டராவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இங்க ஸ்டூடெண்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹை லெவல் ஆகி போச்சு. இப்போ இருந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்டே கேட்குறான், சார் நீங்கள் வந்து என்ஐஎஸ் முடிச்சிருக்கீங்களா, இல்லை வந்து 11 அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்களா? ஏன்னா எனக்கு நீங்கள் டீச் பண்ணணும்னா எனக்கு அந்த அளவுக்கு ஹை ஸ்டாண்டர்டாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அது இல்லாமல் சீக்கிரம் மெடல் பண்ணிட்டு நான் மேலே போயிடும் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அதனாலவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் பேஸ்டாக நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து அடாப்ட் ஆவாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு ஈஸியாகவே போயிடுவாங்க. அது லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு அது வராது. அதனால இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வந்து டீச்சர்ஸ் வந்து நம்மளோட பிடி டீச்சர் வந்து ஒரு கோச் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, வித் அவங்களோட பேரண்ட்ஸுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின். ஏன்னா நம்ம பையனை வந்து இந்த கோச்சிட்டு அனுப்புனா நம்ம பையனை வந்து சீக்கிரம் வந்து சஸ்டைனபிளாக ஆகி மேலே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு பேசிக்காக ஹை லெவலில் இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ நாங்கள் அட்டன் பண்ண பார்த்தீங்களா செமினார் கிளாஸஸ், இந்த மாதிரி உங்களோட கேமுக்கு தேவையான ஒரு சர்டிஃபிகேட் வேல்யூவாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டே 1லேருந்து டே 3 வரைக்கும் சென்னையில் நம்ம ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடந்த இந்த செமினார் கிளாஸஸ் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த கோச்சஸ் செமினாரில் நம்ம என்னென்ன விஷயம்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் டே 1 அங்கே போனப்போ என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1ல் போனோடனே ஃபஸ்ட்டு எல்லாரையும் ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ள உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் ஃபுல்லாமே தியரி கிளாஸ், ஈவினிங் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் டே 1ல் ரன்னிங் டெக்னிக் அனலைசிஸ், ஒரு அத்லட் இருக்கான் அப்படின்னா அவனோட ரன்னிங் டெக்னிக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல் அனலைஸ் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பிபிடி போட்டு ஒவ்வொன்றையும் கிளாஸ் எடுத்திருந்தாங்க. ஈவினிங் செஷன் எடுக்கும்போது அதை வந்து அந்த அந்த டெக்னிக்கை வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி தந்தாங்க. ஜிம் செஷன் போய் கூப்பிட்டு போய் அங்கே போய் எடுத்து காமிச்சாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, டே 1ல் இன்னொரு கிளாஸஸ் எடுத்திருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்டர்ஸ் வந்து பிளாக் ஸ்டார்டிங் வந்து எப்படி பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அத்லட்ஸ் இருப்பாங்க, பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும்னு சொல்லி தெரியாது. ஸோ அதுக்காக ஒரு பிளாக்கை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஓடணும் அப்படின்றது வந்து அது ஒரு செஷன் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தாங்க. நான் இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன், யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். LTAD இதுக்கான அப்ரிவேஷன் என்ன? இது வந்து ஒரு ஒர்க் அவுட் செஷன் பிளானிங் வந்து இருக்குது. இதுக்கான மீனிங்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த டே 1ல் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து 2 நாள் வந்து 3 நாளுமே எங்களுக்கு வந்து கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த குறையுமே கிடையாது. டே 1ல் இது லேர்ன் பண்ணிக்கிட்டோம். டே 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் வந்து ஈவெண்ட் ப்ரிப்ரேஷன். அதாவது இப்போ ஒரு அத்லெட் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மூணு சார்ட்டாக வந்து பிரிச்சுக்கணும். அதாவது ஜென்ரல் ப்ரிப்ரேஷன், ஸ்பெசிஃபிக் ப்ரிப்ரேஷன், ப்ரீ காம்படிஷன் ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு 3 சார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் கொடுக்கலாம், எப்படி வந்து பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஒரு செமினார் கிளாஸை சூப்பராக எடுத்திருந்தாங்க. தென் ஆன்லைன் கிளாஸில் வந்து மைக்ரோ, மீசோ, மேக்ரோ சைக்கிள் வந்து அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் மறுபடியும் எகைன் அதை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டே 2ல் ஆஃப்டர்நூன் செஷனாக டோப்பிங் கிளாஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம என்ன தான் ஒரு அத்லெட் வந்து எலைட் லெவலில் ரெடி பண்ணாலும் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து அத்லெட்டே வாண்டடாக வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சார் வந்து டோப்பிங் எடுத்தால் நல்லா இருக்குமா, நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியுமா, என்ன சப்ளிமெண்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே கேட்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டோப்பிங் பற்றி ஒரு செமினார் கிளாஸ் எடுத்தாங்க. அதில் டெஸ்டிங் வந்து ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஃபுட் டோப்பிங் கேஸு, நார்மலாக ஒரு சில விஷயம்லாம் சொல்லும்போது எனக்கே அதிசயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்தே டோப்பிங் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ டோப்பிங்ன்ற விஷயம் இவ்வளோ இருக்கா, இவ்வளோ விஷயம் வந்து டோப்பிங்கிறது வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். டே 2ல் இந்த முக்கியமான டாப்பிக்கை வந்து அனலைஸ் பண்ணோம். டே 3 லாஸ்ட் டேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் செஷனாக நியூட்ரிஷன் கிளாஸ் நாம் வந்து நீட்டாக எடுத்தாங்க. பிபிடி ப்ரெசன்டேஷனில் ஒரு அத்லெட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நியூட்ரிஷன் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நியூட்ரிஷன் எந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும், யார் எடுத்துக்கணும் அப்படின்றத எடுத்திருந்தாங்க. நம்ம கூட கிளாஸில் இருந்த ஒவ்வொரு கோச்சஸுமே நிறைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. அதுவுமே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ தென் நம்ம பிரேம் சார் சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கோட இன்டென்சிட்டி அண்ட் வால்யூம் ஷார்ட் வந்து சொல்லியிருந்தார். ஒரு அத்லெட்டை வந்து என்ன மாதிரி ஒரு 400 மீட்டர் அத்லெட் இருக்காருன்னா அவர் எந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்ற மெத்தட் வந்து டீட்டெயிலாக சொல்லி தந்திருந்தாரு.
அது முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் வேலிடேட்டரி ஃபங்க்ஷன், அதாவது சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. அப்போ தான் நம்ம டிஎன்ஏவோட அத்லெட்டிக் அசோசியேஷன் மெம்பர் செக்ரட்டரி மேம் வந்து லதா மேம் வந்திருந்தாங்க. அப்புறம் கூட நம்ம டிஎன்ஏ டீமில் இருக்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நிறைய விஷயம் நம்ம டிஎன்ஏவோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பேசினாங்க. நம்ம லாஸ்ட் இயர்ஸும் இந்த இயர் நம்ம எப்படி அடுத்து டெவலப் பண்ணணும், ஒலிம்பிக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு அத்லெட்ஸ் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயம் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ நிறைய மோட்டிவேஷன் இருந்துச்சு. அது முடிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து எங்களோட கிளாஸ் முடிச்சுக்கிட்டோம். டே 1லேருந்து டே 3 வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு சொல்ல முடியும். கண்டிப்பாக ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த சர்டிஃபிகேட் அட்டன் பண்ணதில் ரொம்ப யூஸ்ஃபுல் மட்டுமே நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த 3 நாளில் நான் படித்ததை இந்த ஒரு வீடியோவில் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலை. இந்த ஒவ்வொன்றையும் நான் உங்கள்கிட்ட தனித்தனி வீடியோவில் நான் எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட வருங்கால கோச்சஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.